இல்ல நானே ஏதாவது டேப்லெட் போட்டுக்கவா? 10 நாள் தானே ஆகுது, ஈஸியா கலைஞ்சிரும்னு சொல்றாங்க. பப்பாளி எள்ளுன்னு ஈஸியா முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. ஆனா முழுசா நம்ப முடியாது. மதுரையிலே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் அபார்ட் பண்ணிக்கலாம். ஆனா நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? அப்பதான் நான் கர்ப்பமா இருக்கேன். அதை நான் கலைக்க போறேன்னு உனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சா அது அவனுக்கும் தெரியும், உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். நான் குழந்தைய கலைக்க போறேன்னு தெரிஞ்சு அவன் கதறணும். அதை நான் பார்க்கணும். அண்ணி வேண்டாம் அண்ணி. அண்ணன் மேல இருக்க கோவத்தை உங்க வயித்துல வளர்ற குழந்தை மேல காட்டாதீங்க. இதை ஏன் அண்ணி அண்ணன் குழந்தைய பாக்குறீங்க? இது உங்க குழந்தை அண்ணி. கடவுள் உங்களுக்கு கொடுத்த குழந்தை. அதை அழிச்சிடாதீங்க அண்ணி. இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். இதை நான் பெத்துக்க போறதில்ல. இந்த குழந்தை பிறந்தா அதை பார்க்கும் போதெல்லாம் அவனும் அவன் கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் தான் எனக்கு ஞாபகம் வரும். இந்த குழந்தை பிறக்காது, அது பிறக்க கூடாது. அண்ணி அபார்ட் பண்றது பாவம் அண்ணி. எத்தனையோ பேர் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு உயிரை கொல்ல போறேன்னு சாதாரணமா சொல்றீங்களே அண்ணி. நாம பண்ண தப்புக்கு நமக்குள்ள இருக்க குழந்தை என்ன பாவம் அண்ணி பண்ணுச்சு? அண்ணி ப்ளீஸ் தயவு செஞ்சு குழந்தை கலைச்சிடாதீங்க. யார் என்ன கதறினாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நான் இந்த கருவை கலைக்க தான் போறேன். இதுதான் உங்க குடும்பத்துக்கு எதிராக நான் எடுக்கிற ஆயுதம். போய் உன் அண்ணன் கிட்ட சொல்லு, உன் வீட்டுல சொல்லு. ஆனா உன் அளவுக்கு அங்க யாரும் பதற மாட்டாங்க. உயிரை கொல்றதுங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மாமா மாமா முதல்ல ஆக்காட்டுங்க. எதுக்கு ஆக்காட்டுங்க மாமா. ஏய், நான் என்ன சின்ன பிள்ளையா? ஆக்காட்டு ஊக்காட்டுன்னு ஆள பாரு. ஐயோ மாமா முதல்ல ஆக்காட்டுங்க. ஏய், நீ என்ன லூசா? ஆ? இப்ப எதுக்கு என்ன ஆக்காட்ட சொல்ற? உங்களுக்கு வாயால சொன்னா சரிப்பட்டு வராது. அப்படிதான் காட்டுங்க. சாப்பிடுங்க. பூந்தி ஆஹா ஓகன்னு சொல்ற அளவுக்கு நல்லா இருக்கா? என்னடி யார் இங்க வாந்தி எடுக்கறாங்க? அத்தை வாந்தி இல்ல பூந்தி. பூந்தியா? என்ன சொல்ற? நீங்க ஆக்காட்டுங்க, நான் சொல்றேன். ஏய், ஆ காட்டுறதுக்கு நான் என்ன பாப்பாவா? நீ பாப்பா இல்ல கிழவி, பீப்பா. என்னடி மனசுக்குள்ள என்ன திட்டுறியா? சிச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. முதல்ல நீங்க ஆக்காட்டுங்களேன். முடியாதுடி. உங்களுக்கும் சேம் டெக்னிக் தான். அப்படிதான். இன்னும் கொஞ்சம். மாமா இன்னும் கொஞ்சம் ஆக்காட்டுங்க. அப்படிதான். என்னப்பா, என்னாச்சு? என்ன சத்தம்? ஒண்ணே இல்லைங்க, மாமா சைனீஸ் பாஷை பேசிட்டு இருக்காரு. என்னங்க நீங்க ஆக்காட்டுங்க. பாத்தீங்களா, சொன்ன உடனே சமத்தா என் புடிச்ச ஆக்காட்டுறத. நீங்களும் தான் இருக்கீங்களே. என்னங்க ஆக்காட்டுங்க. ஏய், இப்ப எதுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் ஊட்டி அமர்க்கலப்படுத்திட்டு இருக்க? நீங்களும் ஆக்காட்டுங்க. ஏய் இரு, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. எல்லாம் நல்ல விஷயம் தான் சித்தி. ரேவதி கர்ப்பமா இருக்காளாம்.